ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதை கூட அவருக்கு தெரியும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம், இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டோமா என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் கூட உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறாராம். உங்கள் பேர் தான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் பேர் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்றாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருக்கு எல்லாவற்றையும் நம்ம தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு தெரியப்படுத்தினாதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை எங்கே இருக்க தெரியுமா? நான் இப்படி எதிர்பார்க்கிறேன், நான் நினைக்கிறது ஒன்று, ஆனால் எனக்கு நடக்கிறது ஒன்று. எனக்கு எந்த ஒரு காரியமே நான் நினச்சது நடக்கலை. என் வாழ்க்கை காரியமாக இருந்தாலும், வாழ்க்கையின் துணையின் காரியமாக இருந்தாலும் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அதே போல் நான் படித்தது ஒன்று, நான் இன்றைக்கி வேலை பார்க்கிறது ஒன்று. அதே போல் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. எதுவுமே நடக்காதபடிக்கு எல்லாமே எதிர்மறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே நான் நினச்சது நடக்கலையே என்று சொல்லி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மகனே, மகளே, உனக்கு உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக ஏசாயா தீர்க்கன் மூலமாக கூட நமக்கு ஆண்டவர் முன்னுரைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுடைய பரிசேயர்கள் இருதயத்தில் நினைத்தார்கள், இவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரே, தேவதூஷணம் சொல்கிறாரே என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவருடைய நினைவுகளை கூட அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே தேவன் இன்றைக்கும் நான் நடுவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? இன்னைக்கு கவலையோடு கூட இருக்கிறீங்களா? புலம்பலோடு கூட இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றை செய்யுங்கள். உங்கள் நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துருங்க. நீங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி, வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தெரியப்படுத்திட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் காரியங்களை பொறுப்பெடுப்பார். கர்த்தருடைய காரியங்கள் அது மாறும். உங்களுடைய காரியங்கள் அவருடைய காரியமாய் மாறி உங்கள் காரியம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் முடியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தாரும். நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் அப்படியே செய்வீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.